அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. தடைகளை உடைத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு பேசணும் இல்லையா? இப்ப அந்த ஒரு விஷயத்த தடையா நினைச்சு அதை பிரேக் பண்ணி நான் மேல வரேன் பாரு அப்படின்னும் போது அது கொஞ்சம் டஃப்பான விஷயம் மாதிரி தெரியும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? அந்த விஷயத்த எந்த விஷயம் உங்களை நோக்கி தடையா வருதோ அதை நம்மளோட சோதனையா நம்ம நினைச்சுக்கிட்டு அதை கையாண்டோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம அதுல வெற்றி பெறலாம். எல்லா விஷயம் பண்ணும்போதும் ஏதாவது குறுக்க ஒரு விஷயம் வரும்போது நம்ம அது ஓகே, இது வேண்டாம், இது நெகட்டிவா இருக்கு, இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே டிராப் பண்ணிட்டு போகாம இது நமக்கு கிடைச்ச ஒரு சோதனை. இந்த இந்த விஷயத்த வச்சு நம்ம இதுல இன்னும் நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த நம்ம ஒரு சோதனையா கையாண்டோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெற்றி பெறலாம். அருமையான ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மடுத்த வாயெல்லாம் பகடன்னா நற்ற விடுக்கண் இடர்பாடுடைத்து. மடுத்த வாயெல்லாம் துன்பம் வரும்போது, இந்த சோதனை வரும்போதெல்லாம் பகடன்னான் உற்ற எருது போன்றவன் விடுக்கண் இடர்பாடுடைத்து, அந்த கஷ்டத்துக்கே அதுல கஷ்டம் தந்து அதுல இருந்து வெளியில வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. எருது போன்றவன்னா இப்ப காளமாடு வண்டி இழுக்கும் போது ரோடு ரொம்ப நல்லா இருக்காது இல்லையா? கல்லு, மண்ணு வரும், மேடு, பள்ளம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அந்த வண்டி மாடு என்ன பண்ணும்? விடாமுயற்சியா கன்டினியூஸா ஒரு ஃபோர்ஸ் போட்டு மேடுனா ஸ்டெயின் பண்ணி இழுத்துட்டு போய் எப்படியாவது அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி துன்பம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன வேலை, நம்ம எதை நோக்கி போறோமோ நம்மளோட குறிக்கோளை மட்டும் விடாம கரெக்டா என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போகணும். இப்ப நமக்கு என்ன கஷ்டம் வரும்? இப்ப எருதுக்கு என்ன கஷ்டம் வந்ததுன்னு வள்ளுவர் சொல்றாரு. மேடு பள்ளம் எது வந்தாலும் அது கரெக்டா போச்சுங்கிறாரு. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு ஜெனரலா என்ன கஷ்டம் வரும்? நம்ம நோக்கி நிறைய விமர்சனங்கள் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களை நோக்கி வர முதல் விஷயம் விமர்சனம். அதுல பாசிட்டிவா சொல்றவங்க கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கு. அது இல்ல வேற மாதிரி நெகட்டிவா இது பண்ணி சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். எல்லா விஷயத்துக்கும், உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே 2 விமர்சனங்கள் உண்டு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அத நம்ம எப்படி கையாண்டு வெளியில வரோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. நிறைய நேரத்துல என்ன மாதிரி விமர்சனம் ஃபர்ஸ்ட் வருதுன்னா, உனக்கெல்லாம் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனா ஆமா, எனக்கு இது தேவை, நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம விஷயத்துல நம்ம தெளிவா இருந்தோம்னா சோதனைகளை எல்லாம் சாதனையா மாத்திரலாம். வார வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக்அவேவை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க.